நீ இப்போ ஃப்ரீயாப்பா? நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். உனக்கு ஒர்க் இல்லைன்னா சொல்லு, நான் வரேன். உன்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கால் பண்ணவா? எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. உன் கூட பேசினா சரியாயிரும். நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன். உன் கூட பேசினா எனக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி ஒருத்தராச்சும் உங்ககிட்ட கேட்க இருந்தா நீங்க உங்களுக்கே தெரியாம அவங்க லைஃப்ல முக்கியமான நபரா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் உங்ககிட்ட மனசை விட்டு சொல்றாங்கன்னா நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஸ்பெஷலா இருக்கீங்க அப்படின்றதுதான் உண்மை. அவங்க அந்த நேரம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நமக்காக ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஃபீல் மட்டும்தான். இந்த லைஃப்ல நம்ம எவ்வளவு நாள் இருப்போம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, அப்படித்தானே? அப்படின்னா இந்த உலகத்துல யாரோ ஒருத்தரோட அன்பை நம்ம முழுசா பெற்று அவங்களுக்கான ஸ்பெஷல் பர்சனா நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். எத்தனையோ பேர் அவங்கள சுத்தி இருந்தாலும் நாம தான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்களுடைய மனசுல உள்ளதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட உண்மையான அன்பை, அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம எப்பயுமே இழந்துடக்கூடாது. அப்படி இழந்துட்டோம்னா அது மாதிரி ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையில மறுபடியும் வருவாங்க அப்படின்றதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. உங்களை முழுசா நம்புற ஒரு ஜீவன் உங்களை எப்பயுமே அன்பு செய்வாங்க. அவங்கள ஏமாத்திடாதீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சுகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி நீங்க தான் முதல் ஆளா நிக்கணும். அவங்கள எப்பயுமே கைவிற்றக்கூடாது. இந்த உலகத்துல நாம எவ்வளவு நாள் வாழ்றோமோ அவ்வளவு நாளும் அவங்களுக்குரிய உண்மையான நம்பிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போவாவது அவங்கள நம்ம ஒதுக்கணும்னா மொத்தமா நம்மளை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு பணம் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் இந்த மாதிரி உறவுகளும் தான். மனசுல உள்ள பாரத்தை கடவுள்கிட்ட சொல்வோம், ஆனா சில பேர் நம்மகிட்டையும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் உண்மையாவே நம்மளை முழுசா நம்புறாங்க. அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம எப்பயுமே இழந்துடக்கூடாது. மனதோடு நான், உங்கள் அன்பு.